2008ஆம் ஆண்டு சட்டப்படி மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்த நிலையில் மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நாங்க கேட்கறதே உள்ஒதுக்கீடு தான் கேட்கிறோம். 20 விழுக்காட்டில் உள்ஒதுக்கீடு தான் கேட்கிறோம். நீங்க இஸ்லாமியர்கள் பண்ண முடியுது, அருந்ததிற்கு பண்ண முடியுது, ஏன் வன்னியர்கள் பண்ண முடியாதுன்னா கேட்கிறோம். நாங்க உள்ஒதுக்கீடு தான் நாங்க கேட்கிறோம். அதனால இதுல கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உச்சநீதிமன்றமா சொல்லியிருக்கிறாங்க, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை கிடையாதுன்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினாதான் கொடுங்கன்னு சொல்லல, எந்த இடத்துலயும் சொல்லலையே. தரவுகளை சேகரிச்சு கொடுங்கன்னு. அந்த தரவுகள் தான் சிவசங்கர் சொல்ற தரவுகள். முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா தரவுகள் இல்லைன்னு சொல்றாரு. எங்களுக்கு மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் தரவுகள் வரணும்னு சொல்றாரு முதலமைச்சர். அவருடைய அமைச்சர் சொல்றாரு தரவுகள் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இதுல யார் பொய் சொல்றா, யார் உண்மை சொல்றா? அதுல இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட குலசேகரன் ஆணையத்திற்கு திமுக அரசு நீட்டிப்பு வழங்காதது ஏன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் தொடர்பாக பதிவேற்றக்கூடியவர், ஆணையத்திற்கு நீட்டிப்பு வழங்காதது ஏன் என்று தமிழக மக்களுக்கும் சட்டமன்ற பிரதிநிதிகளுக்கும் விளக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு தனக்கென்று சாதிவாரி கணக்கெடுப்பை இப்போது மேற்கொண்டிருக்க முடியும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்திய பெண்கள் பலியானது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் குஷ்பு விசாரணையை தொடங்கியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 5 பெண்கள் உட்பட 61 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். இந்த விவகாரத்தில் இதுவரை 21 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கள்ளச்சாராயம் அருந்திய 5 பெண்கள் மரணமடைந்தது குறித்து தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் குஷ்பு விசாரணையை தொடங்கியுள்ளார். முதற்கட்டமாக காவல்துறையினரிடம் விசாரணை மேற்கொண்டவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் மற்றும் இறந்தவர்களின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். டீடைல்ஸ் எடுத்துருக்கோம். எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அதுல தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குழந்தை அனாதை இருக்காங்க, ஒரு தாய் இல்லைன்னா தந்தை இறந்த குழந்தைங்க எத்தனை இருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஷீட்டர் என்ன இருக்கு, அரெஸ்ட் ஆனவங்க 21 பேர் இருக்காங்க. சிபிசிஐடி எடுத்தது 21 பேர் இருக்காங்க. அதுல எத்தனை பேர் ஏற்கனவே அக்யூஸ்டா இருக்காங்க, பெயில்ல வெளியே வந்திருக்காங்க. அந்த டீடைல்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் விக்டிம்ஸ் போய் பார்க்க போறோம். இன்னொன்னு நான் ஒரு மகளிர் ஆணையத்தின் சார்பாக வந்திருக்கேன். எந்த வகையிலையும் அரசியல் ரீதியாக நான் பேச விரும்புகிறேன்.